கிறிஸ்தியஸில் பிரிவானவர்களே, உடன் படித்த ஒரு திருத்தொண்டரின் ஒரு பகிர்வு. வழக்கமாக ஆலய பணிகளை நிறைவேற்றிவிட்டு இரவு சரியாக ஒரு 8:30 மணிக்கு ஆலய கதவுகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு இல்லத்திற்குள் அவர் செல்லுகிற பொழுது அங்கே இருந்த காவலர் வேகமாக வந்து கதவை தட்டுகிறார். உங்களை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார், உங்களிடம் ஏதோ கேட்க விரும்புகிறார் என்று சொன்ன உடனே அந்த திருத்தொண்டர், இந்த நேரம் யார் வந்திருக்க முடியும் அல்லது எந்த காரணத்திற்காக வந்திருப்பார்கள் என்று எண்ணி வேகமாக வந்து கதவுகளை திறந்து பார்க்கிற பொழுது கண் முன்னே ஒரு பார்வையற்றவர் இருக்கிறார். அவரை பார்த்து, இந்த நேரம் உங்களுக்கு என்ன அவசரம் அல்லது என்ன தேவை, உங்களுக்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள், எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த பார்வையற்றவரோ தனது பெயர் என்ன, தான் எங்கிருந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எந்த காரணமும் சொல்லாமல் உடனடியாக திருத்தொண்டரிடம் பங்கு தந்தையை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த திருத்தொண்டரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாலும் இல்லை. அவர் வேறு விஷயமாக வெளியே சென்றிருக்கிறார். அவர் நாளை நீங்கள் அவர்களை பார்க்கலாம், தயவு செஞ்சு இப்பொழுது சென்று நாளை காலை திரும்பி வாருங்கள் என்று அவரிடம் அறிவுரையாக சொல்லி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து அவரை அந்த வாயில் வரை அழைத்து சென்று அவரை விடுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை அந்த திருத்தொண்டர் சொல்கிறார், ஏன் நீங்கள் இவரும் இந்த இருளிலே நீங்கள் கஷ்டப்பட வேண்டும், ஏன் அலைந்து இருள் நேரத்தை நீங்கள் கஷ்டப்பட வேண்டும், பொறுமையாக பகல் நேரத்தில் நீங்கள் வந்திருக்கிறாங்க என்று அவர் திரும்பி ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை சொல்லுவார்? எனக்கு எல்லா பகலும் இரவுதான், எல்லா வெளிச்சமும் எனக்கு இருள் தான் என்றார். அவருக்கு ஒரே ஒரு ஆச்சரியம். அப்போதுதான் அவரும் பார்வை பெற்றார் என்று அந்த திருத்தொண்டர் உடன் படித்த ஒரு திருத்தொண்டர் என பகிர்ந்த ஒரு நிகழ்வு எனக்கு இந்த நாளிலே நினைவுக்கு வருகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வாசகங்களுமே நாமும் பார்வை பெற்றவர்களாக வாழ அழைப்பு விடுகிறது. நமக்கு யாருமே பார்வை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள் யாரும் பார்க்கவில்லை. ஆக இந்த நாளிலே இறை வாசகங்கள் நமக்கு ஒரு உள்ளார்ந்த விதத்திலே கற்பிக்கிற ஒரு படிப்பினை, நமது சொந்த பார்வைகளை ஒப்புக்கொண்டு உலகின் ஒளியாகிய இயேசுவை வாழ்வில் முன்னிறுத்தி அவரது உடனிருப்பினால் அவரது அருள் ஆசிரியரால் நாம் ஒளி பெற்றவர்களாக வாழ, ஒளியின் மக்களாக வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுகிறது. இந்த இறை வாசகங்களும் அதைத்தான் கற்பிக்கிறது. பார்வை பெறுகிற ஒரு நிலையை நாம் வாழ இந்த இறை வாசகங்கள் அனைத்துமே, 3 இறை வாசகங்களுமே நமக்கு அழைப்பு விடுகிறது. அன்புக்குரியவர்களை, ஒட்டுமொத்தமாக ஒரு 5 விதமான பார்வையற்ற நிலைகளை இன்று இந்த வாசகங்களிலே நாம் கடந்து வருகிறோம். முதலாவது நிலை, கடவுள் பார்ப்பது போல பார்க்க இயலாத இருந்த ஒரு பார்வையற்ற நிலையை கடவுள் களைந்து விடுகிறார் என்று முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இஸ்ரேல் மக்களின் வாழ்விலே அவர்களை பெரும்பாலான ஆண்டுகள் வழிநடத்தியது நீதி தலைவர்களாக இருக்கிறார். அதில் கடைசியாக இருப்பவர் சாமுவேல். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பிற நாட்டு மக்களை பார்த்து எங்களுக்கு ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்கிற பொழுது கடவுள் அவர்களுக்கு சபை தருகிறார். சமூக மக்கள் மத்தியிலே பார்வைக்கு, மனித பார்வைக்கு மிக ஆளுமை பெற்றவராக, வலிமையுடையவராக, அவரை போன்ற அழகு இந்த உலகிலே யாரும் இல்லை அந்த பகுதியிலே என்று விவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அளவுக்கு எழில்மிகு தோற்றமும் உயர்வும் அழகும் கொண்டவராக சவுல் இருந்திருக்கிறார் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட கடவுளுக்கு கீழ்ப்படிய அவர் பெரும்பாலான நேரங்களில் மறுக்கிறார். கடவுளுக்கு பிரமாணிக்கம் இல்லாதவராக அவர் வாழ முற்படுகிற பொழுது கடவுள் அவர் மீது வெறுப்பு கொண்டு அவனை அவனுக்கு கொடுத்த அரசாட்சியிலிருந்து அவனை விலக்கி, நான் எனக்கென்று ஒரு தலைவரை, ஒரு அரசரை நான் அடுத்து தேர்ந்து கொள்வேன் என்று அந்த நிமித்தமாக சாமுவேலை உடனே சென்று நான் சொல்லுகிற மனிதரை தேர்வு செய்து யூதரின் அரசனாக மாற்றி என்று அவரை அனுப்புகிறார். இந்த நேரத்திலே சாமுவேல் சவுலை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார், அழுது கொண்டே இருக்கிறார். கடவுள் சவுலை குறித்து வெறுக்கிறார் என்பதை அறிந்திருந்தும் கூட சாமுவேல் அங்கே அவரை குறித்து அழுது கொண்டே இருப்பதை, துக்கம் கொண்டாடி கொண்டிருப்பதை கடவுள் அவர் மீது கோபம் கொண்டு அவரை கடிந்து கொள்கிறார். பால் ஊற்றி போச்சு, பாத்திரத்தையும்
கழுவலை. அந்த மாதிரி கடவுள் சொல்ற பால் புதுசு வாங்கிக்கலாம், பாத்திரமும் புதுசு வாங்கிக்கலாம், நீ போய் வேலையை பாருங்க, ஒட்டுனது தான் அதை எதுவும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார். சவுல் தனக்கு கொடுத்த தான் பெற்றுக்கொண்ட அந்த இறையருளை அவன் வீணடித்து விட்டான். நான் எனக்கு ஒரு தலைவனை தேர்ந்து கொள்வேன் என்று அவரை அனுப்புகிறார். சாமுவேல் வேகமா போறார். அவருக்கு ஒருவேளை அந்த துக்கக்காக என்ன வருஷமோ என்னவோ தெரியல. அந்த முதல் மகனை பார்த்த உடனே என்ன போய் வீட்டு ஓடிடுறாரு வந்திருக்கிறது. உடனே கடவுள் என்ன சொல்றாரு, எதுவுமே நான் சொல்லல, போன மட்டும்தான் சொல்லுவேன், போன மட்டும்தான் சொல்லுவேன், எதுவுமே நான் அவங்கள்ட்ட சொல்லல. அதுக்குள்ளாடியே அவனை போய் வந்திருக்கிறது அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் உயரமாக இருக்கிறான், எழுப்பிக்கு தோற்றம் கொண்டிருக்கிறான், அது எனக்கு தேவையே. நான் யாரை தேர்ந்து கொள்கிறேன் என்பதை நான் உணர்த்துவேன், அவனை நீ தேர்வு செய்து சொல்கிறார். அப்படியாக தாவீதை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அவனும் அவனது வாழ்விலே தன் இளமை பருவத்திலே செய்கிற ஒரு தவறுகளிலும் அவனும் வாழ்ந்திருந்த பொழுது கூட உள்ளார்ந்த விதத்திலே அவன் என்றுமே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக தாவீது இருக்கிறார். அதனாலேயே கடவுள் தாவீதை தேர்ந்து கொள்கிறார் என்று நான் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, இங்கே சாமுவேலின் இந்த கடவுள் பார்க்கிற பார்வையிலிருந்து மாறுபடுகிற சாமுவேலின் பார்வையை இங்கே கடவுள் நோக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆக அதனால்தான் கடவுள் மிக தெளிவாக இந்த வாசகத்தை சொல்கிறார், மனிதர்கள் பார்ப்பதை போன்று நான் பார்ப்பதில்லை என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். இந்த உலகம் கடவுள் பார்ப்பதை போன்று எதுவுமே பார்ப்பதில்லை என்பதை அழுத்தமாக சாமுவேலுக்கு அவர் உணர்த்துகிறார். ஆக கடவுளை போன்று பார்க்க அழைக்கப்படுகிறோம், கடவுளை போன்று பார்க்கிற பார்வையுள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையற்ற நிலை அவருக்கு இருந்ததால் தான் கடவுள் அழுத்தமாக அந்த ஒரு பார்வையற்ற நிலையை சாமுவேலிடம் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக நாம் எந்த ஒரு பார்வையற்ற நிலையை நமக்கு கற்றுத்தரப்படுகிறது என்றால், இயேசுவை ஒரு பொருட்டாக கருதாத அலட்சியமான ஒரு பார்வையற்ற நிலை. இந்த நற்செய்தியிலே இந்த பார்வையற்ற நிலை யாருக்கு வருகிறது என்றால், அந்த பார்வையற்ற நபரின் பெற்றோருக்கு வருகிறது. தான் மகன் சிறுவயதிலிருந்து பிறப்பிலிருந்தே பார்வையற்றவனாக இருந்திருக்கிறான். நிச்சயமாக ஆலயத்திலோ அனைத்து விதமான வழிபாடுகளிலும் அவர்களின் முதன்மையான ஜெபம் அதுவாக கூட இருந்திருக்கலாம். தன் மகன் நலமடைய வேண்டும் என்பது கூட எத்தனையோ இடங்களுக்கு கூட சென்றிருக்கலாம். ஆனால் அந்த மகன் நலம் பெற்று வந்திருக்கிறான் ஒரு மனிதனாக இது பார்க்கிற பொழுது கூட அவரை ஒரு வார்த்தை நன்றியோடு கூட அவர்களால் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை. தாங்கள் கொண்ட அச்சத்தின் நிமித்தமாக என்ன சொல்றாங்க அந்த பெற்றோர் கேட்கும் பொழுது வரிசையில் கூப்பிட்டு கேட்கிறாங்க, உங்க மகன் இவன் தானா, இவனுக்கு கண்ணு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியுது, எப்படி கேட்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவன் என் பையன் தான், அவனுக்கு பிறவிலிருந்தே கண்ணு தெரியாதது உண்மைதான், இப்ப எப்படி பார்க்கலான்னு எனக்கு தெரியாது, அவன் வயசுக்கு வந்தவன் தானே, அவனுக்கு போய் கேட்டு அவனுக்கு பேச தெரியுமே அப்படின்னா அடுத்த வார்த்தைக்கு அழகாக இருக்கிறான், அச்சத்தினால் நான் இந்த பெற்றோர்கள் கூறுகிறார்கள். ஆக உண்மையிலேயே யார் தனது மகனுக்கு நலத்தை அளித்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த மகன் பார்வையற்ற மனிதனுக்கு இருந்த துணிச்சல் கூட யாருக்கும் இல்லை, பெற்றோருக்கு இல்லை. ஆக கடவுள் ஆண்டவர் இயேசுவை ஒரு பொருட்டாக கருதாத ஒரு அலட்சியமான ஒரு பார்வையற்ற நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அதை கடைய நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளில் எந்தெந்த சூழ்நிலையில் இயேசுவை ஒரு பொருட்டாக கருதாமல் நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, நம் உணர்வுகளுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அதை முதன்மைப்படுத்துகிறோமோ, நாம் அப்படிப்பட்ட பாவத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவின் உண்மை தன்மையை காண ஏற்க மறுக்கும் ஒரு பார்வையற்ற நிலையை சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கு கீழ் வருபவர்கள் தான் இந்த பரிசேயர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு யார், எப்படிப்பட்ட வல்லமை அவர் உடையவர் என்பதெல்லாம் அவர்கள் கேள்வியாக இருக்கிறது. இறுதி வரை அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. இயேசு இப்படிப்பட்ட வல்ல செயல்களை செய்கிறார் என்பதை அவர்களால் நம்பவும் முடியவில்லை. அதைத்தான் பல இடங்களில் ஒரு கேள்வி இயேசு பற்றி கேட்டுட்டே இருப்பாங்க. மக்களும் கேட்பாங்க ஒரு கேள்வி, எங்கிருந்து வந்தது இவருக்கு இந்த ஒரு ஞானம், எங்கிருந்து இவர் யார் இவர்களுக்கு இப்படி ஒரு அதிகாரத்தை கொடுத்தது என்று இவர்கள் கேட்பார்கள். எங்கிருந்து இவருக்கு இப்படி ஒரு அதிகாரம் வந்தது, பேய்களை போட்டுகிற அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தது என்று கேட்கிறார்கள். இவனால் எப்படி இந்த உலகத்தை இந்த பார்வையை திருப்பி கொடுக்க முடிகிறது என்று இறுதி வரை கேட்டு
அங்கேயும் கூட அப்படி பிறவியிலிருந்து துன்புறுகிற ஒரு சக மனிதனின் வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியவில்லை. மாறாக அவன் ஏன் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை செய்கிறான் என்பது அவர்கள் எண்ணமாக இருக்கிறது என்றால் இந்த அளவிற்கு அவர்கள் அந்த மனிதனை கண்டுகொள்ளாத நிலையில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு பார்வையற்ற நிலையில் அவர்கள் வாழ்ந்திருப்பதை நாம் அறிகிறோம். இயேசு யார், எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதை பலமுறை இந்த உலகிற்கு அவர்கள் வெளிப்படுத்தி இருந்த போதும் அவர்களுக்கும் சொல்லியிருந்த பொழுதும் அவர்கள் கேட்கிற கேள்விகள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக திருத்தூதர்கள் என்ன பார்வை இருளில் மூடி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களும் ஒரு இருளிலே பார்வையற்ற நிலையில் திருத்தூதர்கள் இருக்கிறார்கள். காரணம் அவர்கள் மனிதனை ஒரு இறைவனின் படைப்பாக பார்க்கவில்லை, மாறாக ஒரு பாவியாக பார்க்கிறார். ஏனென்றால் இந்த பார்வையற்ற நிலை, இந்த ஊனமுற்ற நிலை, அல்லது தொழுநோயாளர்கள், இந்த நோய்கள் அனைத்துமே அவர்களை பொறுத்தவரை ஒரு பாவத்தின் அடையாளம். போன ஜென்மத்தில் ஏதாவது ஒரு பாவம் இவரது தந்தையோ பெற்றோரோ செய்திருக்க வேண்டும், அதன் நிமித்தமாகவே இவர் பார்வையற்று பிறந்திருக்கிறார் என்பது அவர்களது நம்பிக்கை. அதை சீடர்களும் நம்புகிறார்கள். கடவுளால் எல்லாம் அவர்களை எல்லாம் செய்து இயலும் என்பதை ஆண்டவர் உடனிருந்தும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இருளில் சீடர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே இப்படிப்பட்ட இருள்களை பார்வையற்ற நிலைகள் நமது வாழ்வில் நாம் கடந்து வருகிறோம். இவைகளை எப்படி நாம் எதிர்கொள்வது என்பதை அந்த பார்வையற்ற மனிதரின் வழியாக நமக்கு இயேசு கற்பிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு ஆழமான பார்வையை இந்த பார்வையற்ற மனிதன் இந்த நற்செய்தியை பெறுகிறான் என்று பார்க்கிற பொழுது அந்த சமாரிய பெண்ணை போன்று இந்த பார்வையற்ற மனிதனுக்கும் அழகான ஒரு படிநிலைகளிலே, ஒவ்வொரு படிநிலைகளிலே ஆண்டவர் இயேசுவை அவன் பார்வையை அவன் பார்க்கிறான், பார்வையை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். முதலிலே இயேசு ஒரு மனிதர், இயேசுவை ஒரு மனிதராகத்தான் அவர் பார்க்கிறார். மற்ற மனிதரை போன்று அவரும் ஒரு மனிதராகத்தான் பார்க்கிறார் என்பதை தொடக்கத்திலே அவரின் வார்த்தை நமக்கு நினைவுபடுத்தும். ஆனால் எப்பொழுது நலன் பெற்றாரோ ஒரு ஆச்சரியம், தனக்கு நலனடைந்த ஒருவரை அவர் அறியாமல் இருந்தது. நமக்கு இத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து ஒரு நல்லது செஞ்சவர்கள் அவ்வளவு சீக்கிரம் பார்க்கணும் மக்கள் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு தெரியல. ஆக அப்படிப்பட்ட ஒரு நலனை வாழ்க்கையில் செய்திருக்கிறார், வாழ்க்கையில் தந்திருக்கிறார் என்ற பட்சத்தில் அவர் யார் என்பது கூட அவர் அறிய முற்படவில்லையோ என்பது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறார். ஒருவேளை தான் நலம் பெற்றதற்கு காரணம் அந்த உமிழ்நீரோ அல்லது அந்த செயலோ அல்லது அந்த சிலவா குளமோ அல்லது குளத்திலே அதை நோக்கி சென்ற எனது முயற்சியோ என்று கூட அந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையான முயற்சியே இருக்கிறது. அந்த சிலவா குளத்தின் பெயர் அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவர் என்பது, அனுப்பப்படுவது என்பது அந்த சிலவா குளத்தின் அர்த்தமாக இருக்கிறது. ஆக உனக்கு அவர் பெற்ற நலத்தின் காரணம் யார் அவருக்கு நலனை கொடுத்தது என்றால் கடவுள் இயேசு அவரை அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அதான் சொல்றாரு, அவர் அங்கேயே நலம் கொடுத்திருக்கலாம், கை வச்சு மந்திரிச்சு உனக்கு இப்பவே பார்க்க வரன்னு சொல்லியிருக்கலாம். அவர் செஞ்ச ஆளுதான் ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா அந்த நேரத்தில் சொல்றாரு, அந்த சீரை உண்டாக்கி கண்ட பூசி போய் செல்வாங்களுக்கு நன்கு கழுவி கொண்டு சொல்றார். ஆகவே தான் நலமடைவது ஆண்டவர் இயேசு அவர் கடவுள் தான் என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார். வார்த்தை மொழியாக செலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் தான் அவர் அனுப்புகிறார், அவர் நலமடைகிறார் என்று பார்க்கிறோம். அது முதலில் மனிதனாக பார்த்தவர் அந்த பார்வையற்றவர் அந்த பரிசீலனை கேட்கிற பொழுதுதான் தன் உள்ளுடைய உணர்ந்து கொள்கிறார். உண்மையிலேயே நலமடைந்தவர் யாராக இருக்க முடியும்? இந்த உலகிலே யாரும் செய்ய முடியாத செயல் என்று கூட நற்செய்தியில் வருகிறது அந்த வார்த்தை. பார்வையற்றவருக்கு நலமடைப்பது முடியாத காரியம், எப்படி நலமடைக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற இடத்தில் அவன் உள்ள குத்தப்பட்டவனாக அவன் உணர்ந்து கொள்கிறான், பார்வையில் இருக்கிறான். எனக்கு நலமடைத்தது போல் இறைமாற்றினருக்கு முதல் பார்வை நிலையை அவன் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு நலமடைத்தவர் ஒரு மனிதர் அல்ல, மாறாக அவர் இறைமாற்றினர் என்பதை அங்கே தெளிவுபடுத்துகிறார். அவரது பார்வை நிலை உயர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவை அவர் எதிர்கொள்கிறார். ஆண்டவர் இயேசு கேட்கிறார், மாநில மகன் மீது நம்பிக்கை கொள்கிறாயா என்று கேட்கிறார். உடனே அவன் சொல்கிறான், யார் மாநில மகன், நான் அவரை பார்த்தால் அவர்கள் நம்பிக்கை கொள்வேன் என்கிறார். அவர் மறுபடியாக அறையை பார்த்திருக்கிறேன், உன்னோடு பேசுகிற நானே அவர் சொன்ன உடனே ஆண்டவரை நான் நம்புகிறேன் என்று ஆண்டவரை அறிக்கையிட ஆரம்பிக்கிறார். ஆகவே அவர் ஒரு மனிதர் எங்கிருந்து வந்தவரே எனக்கு தெரியவில்லை,
எப்பொழுது எனக்கு உள்ளாத பார்வையை நான் பெற்றேனோ அப்பொழுதுதான் அவர் எனக்கு இறைவாக்குகிறார் தெரிந்தார், அப்பொழுதுதான் அவர் எனக்கு ஆண்டவராக தெரிந்தார் என்று அந்த பார்வையை நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையிலே நாம் எப்படி பிறரை மாற்றோம் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டோம். இதனால் இந்த உலகம், இந்த நவீன உலகம் நமக்கு தோற்றத்தை நாம் முதன்மைப்படுத்துகிறது. பணமோ படைபலமோ செல்வாக்கோ இருப்பவன் தான் முதன்மை என்பதை இந்த உலகம் நமக்கு அப்படித்தான் கற்றுத் தந்து கொண்டிருக்கிறது. இங்கு விலை உயர்ந்த ஒரு போனம், என்ன போனது இப்போ வச்சிருந்தாதான் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து நிலைமைக்கு அதை தவறாக இங்கே சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவும் எல்லா போனோம் போன அது வைத்திருந்தாலும் சமூகத்தில் ஒரு பெரிய வீரர் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைக்கு இந்த உலகம் நம்மை பழக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மாணவீடு மிகப்பெரிய ஒரு ஆறு என்று நாம் பல நிலைகளில் இதுதான் வெளிப்புற தோற்றங்கள் தான் முதன்மை என்பதை நமக்கு இந்த உலகம் அதைத்தான் ஒரு பார்வையாக நாம் வைத்திருக்கிறோம். கடவுள் அந்த நிலையிலிருந்து சொல்கிறார், எது இந்த உலகிலே நீங்கள் பார்க்கும் அழகாக தெரிகிறதோ, மதிப்பு மிக்கதாக தெரிகிறதோ, உயர்ந்ததாக நீங்கள் கருதுகிறதோ அவர்கள் அனைத்தையுமே எனது பார்வை இருக்கிறது என்று சொல்கிறார். நீங்கள் பார்ப்பதை போட்டு நான் பார்ப்பதில்லை என்று சொல்வதன் அர்த்தமும் அதுதான். நோயுற்ற இந்த மனிதரை தான் நான் பார்க்க வந்தேன், நோய் இல்லாத உங்களை நீங்கள் பாவிகள் என்று அந்த அரசியல்களை கொண்டு சொல்கிறார்கள். நாமும் பல நேரங்களில் அவர்களை போன்ற ஒரு கேள்வியை தான் சொல்ல வேண்டும் நினைக்கிறோம். என்ன கேள்வி? நாங்களும் என்ன கேள்வி கேட்டாங்க செய்தியோட வயசுல? நாங்களும் பாவிகளா இல்லை நாங்களும் நோயுற்றவர்களா? அழகான ஒரு கேள்வி கேட்பாங்க. நாங்களும் பார்வையற்றவரா என்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க. இயேசு அழகாக சொல்லுகிறான், நீங்களும் பாவத்தில் விழுகிறீர்கள் என்றால், உள்மொழியை இழந்து இருளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் நீங்களும் பார்வையற்றோரே. நீங்கள் பார்வையர்கள் கண்டிருந்தும் நீங்கள் பார்ப்பதில்லை, காதலும் நீங்கள் கேட்பதில்லை என்பதை நமக்கு உணர்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இறை வார்த்தையை கற்றுத் தருகிற உண்மையான ஒரு ஆழமான செய்தி, ஆண்டவர் இயேசுவால் நாம் அகயிருள் நீங்கி உள்நுழை பெற்றவர்களாக, பார்வை பெற்றவர்களாக, இயேசுவை நமது வாழ்விலே அறிந்து கொள்கிறவர்களாக நாம் வாழ்கிற பொழுது, அவரோடு இணைந்திருக்கிற பொழுது நம் வாழ்வோம் திருநீங்கி ஒளியாக மாறும் என்று நம்புவோம். அந்த நம்பிக்கையை நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்லும்.